நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்ற போட்ட வீடியோ வந்து அது எவ்வளோ மில்லியன் போயிருந்தது. நீங்க போஸ்ட் போட்டு அது அத்தனை மகன் என்ன பார்த்துட்டாங்க. அதுதான் நானும் சரி நான் என்ன நினைச்சேன், நம்ம ஒரு போஸ்ட் போடுவோம். அது 1 மில்லியன் வியூ போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன். அவங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாரி வீடியோலாம் போட்டது 2 மில்லியன் வியூஸோ சம்திங் போயிருந்துச்சு. நான் போட்டது ஒரு 100K தான் போயிருந்துச்சு. எல்லாருக்கு அதையும் போய் தட்டியா சொல்ல முடியும்? அப்படியே விட்டுட்டு நம்ம ப்ராக்ரஸ் பண்ண போயிருவோம். நம்ம யாருக்கு லீகலா லாக்கும், அஃபிஷியல்ஸ்க்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அவங்க சொன்னத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி, நம்ம அதுக்கப்புறம் கன்டென்ட்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஆ மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு. நானும் அப்படியே விட்டுட்டேன். அவங்க டெலீட் பண்ணா பண்ணட்டும், இல்லன்னா விடுன்னு நானும் விட்டுட்டேன் அப்படியே. இப்போ இந்த மாரி விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நடந்த உண்மை ஒண்ணு. மீடியால அது வேற மாரி போர்ட்ரேட் ஆகுற விஷயங்கள் ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு சில பேர் வந்து ஏதாவது கோமாளித்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்கள வந்து மெயின் ஃபோக்கஸ்டா எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு சிம்பிள். அனுப்புறது இது எப்படி ஒருத்தர் மீடியா நெனச்சா சொல்லுவாங்கல்ல நெறைய பேர். மீடியா நெனச்சா ஒருத்தர ஒரு நாள் நைட்லயும் வளர்த்து விட முடியும். ஆமா. ஒரு நாள் நைட்லயும் கீழ இழுத்து விட முடியும். கரெக்ட். அப்படிதான். நம்ம இதெல்லாம் கடந்து தானே ப்ரோ வரணும். ஏன்னா நம்மளோட கோல் ரொம்ப பெருசு. பப்ளிக் ரிலேட்டடா தான் வச்சிருக்கோம் நம்மளோட கோல், நம்மளோட ஃபியூச்சர் கோல்ஸ். அப்போ இதெல்லாம் கடந்து வர்றது தான் வெற்றி வெற்றியை குடுக்கும். இதெல்லாம் ஒரு ஆப்ஸ்டிகல்ஸ்ன்னு நெனச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் தொறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து பண்ண முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. போடா இன்ஸ்டாகிராமே வேணாம்டா அப்படின்னு நான் டெலீட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு அந்த திண்டுக்கல்ல இருக்கிற பையன நான் ப்ரமோட் பண்ணியிருக்க முடியாது. அடுத்தடுத்து பண்ண போற விஷயங்களையும் என்னால பண்ணியிருக்க முடியாது. என்னன்னா, இப்ப எனக்குள்ள ஒரு வெறி என்னன்னா, அண்ணன் இறந்தப்போ டேக் கேர் ஆஃப் அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உள்ள ஒரு வெறி இருந்தது பாத்தீங்களா? அதோட 100 டைம்ஸ் இப்ப எனக்குள்ள அந்த வெறி அந்த வந்துருச்சு. இன்சிடென்ட்க்கு அப்புறம். அந்த பப்ளிஷ் தப்பா போர்ட்ரேட் அதான் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம். அதே மீடியாவ வீட்ல வர வச்சு நம்மள பயங்கரமா கவர் பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ள இப்போ ஒரு ஒரு வெறித்தனமான கோல். சூப்பர். இது நடக்கணும்.